நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரே மனிதரின் அடிப்படை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார். நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்தவர். முதலிலே 1972 அவரோடு இணைந்து பொதுக்குழுவை நடத்தி அவர் பாராட்டுகளை பெற்று உங்களால் 3 முறை அவருடைய ஆட்சி காலத்தில் கோட்டைக்கு சென்றேன். அதற்கு பிறகு 5 முறை அம்மாவால் அரவணைக்கப்பட்டு அம்மாவுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இன்று தமிழகத்திலே 9 முறை வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் வரலாற்றில் உங்கள் மண்ணில் பிறந்த எனக்கு 10ஆம் முறையாக வாக்கு கேட்கிற இந்த நல்லாண்டை முகத்தை அணுகிக் கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு தொகுதியிலே ஒருவர் 10ஆம் முறை தேர்தல் களத்தில் இருப்பது நமக்கு அந்த வாய்ப்பு உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் உங்களால் இந்த தொகுதிக்கு ஒரு பெருமை, உங்கள் அன்பால் நான் கோட்டைக்கு செல்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் எல்லா தலைவர்களும் நான் பார்த்து விட்டோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அதற்கு பிறகு இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய வெற்றி தளபதி விஜய் அவர்களை உடைய நல்லாட்சி தமிழகத்திலே உருவாவதற்கு இன்று நான் பார்க்கின்ற போது உலகத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் சொல்வார்கள், ஏன் செங்கோட்டையின் அமைதியாக இருந்து வரக்கூடாது என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை அதற்கு தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இந்த நேரம் உங்களிடத்திலே. என்னை நம்பி வந்து 2000 பேர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். எனக்கு யார் ஆதரவு அளித்தார்களோ அத்தனை பேரும் இன்று கழக உறுப்பினர் அடிப்படையில் உறுப்பினர் என்று நீக்கப்பட்டார். எல்லோரும் இடத்தில் சொன்ன ஒன்றே ஒன்றுதான், உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கும் இளைஞர்களாக இருக்கிற எங்களுக்கு எதிர்காலம் வேண்டும். நீங்கள் ஒரு முடிவுகளை செய்யுங்கள் என்று குறிப்பிட்டார். எல்லா தலைவர்களை சந்தித்தார்கள், பேசினார்கள். ஆனால் இந்த முடிவு தெளிவாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களிடத்தை சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, கனவாக இருந்தது. இன்று ஒரே மணித்துறையில் 45 நாள் அரசியல் வரலாற்றை தூக்கி எறிந்ததற்கு பிறகு என்னை தாங்கி பிடித்து இன்றைக்கு முதலிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எப்படி அம்மா அவர்களும் தலைவர் அவர்களும் என்னை எப்படி அரவணைத்து சென்றார்களோ அந்த பாணியிலே இன்றைக்கு அவர் எங்கு சென்றாலும் என் முகத்தை பார்த்த உடனேயே கட்டி அணைப்பார். ஏன் என்று சொல்கிறேன் சொன்னால், நேற்று திருச்சி நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கு கூட நான் சென்னைக்கு செல்ல முடியவில்லை. அன்றைக்கு மனு தாக்கல் செய்தேன். இங்கே ஆர்ப்பரித்து வந்தார்கள் மக்கள். அதற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு பெரம்பலூருக்கு செல்ல இயலவில்லை. பெரம்பலூரில் இருந்து முடித்துவிட்டு குளத்தூர் வந்த உடனேயே 20-30,000 பேருக்கு அந்த வண்டியை சுட்டுவிட்டார். ஆனால் வண்டியை இயக்குவதற்கே அவரால் முடியவில்லை. வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஏன் கூட்டம் ஏன் வந்தது? 100 பேர் தான் நீங்க சொன்னீங்க, 25,000 பேர் எப்படி வந்தான்னு கேட்டார். அதற்கு பிறகுதான் நாங்களாம் கலந்து பேசி தலைவர் சுற்றுப்பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அதை கணித்து, நேற்று கூட எங்களுக்கு இருக்கிற பல்வேறு சிக்கல் இருந்தாலும் கூட காவல்துறை சரியான முறை எங்களுக்கு வழிகாட்டியது. 9:30 மணி வரையும் இந்த ரோட்டிலே தடுப்பு சுவர்கள் எழுப்ப முடியாது, டிவைடர் என்று சொல்வார்கள். ஆனால் 9:30 மணிக்கு மேலே அவர் வருவதற்குள்ளேயே அத்தனையும் அமைத்து 3 பாதுகாப்பு அளிப்பதற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பை தந்தது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அதற்காகத்தான் விமான நிலையத்திலே இறங்குவதற்கு முன்னால் இடத்திலே சொன்னார், நாங்கள் ஒன்றா வைத்து பயணம் செய்தோம். அப்போது நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என் சார்பாக என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நான் யாரை முதலமைச்சர் ஆக வேண்டும், யாரை பொதுச் செயலர் ஆக வேண்டும், யாரை தமிழ்நாட்டில் பவனி வர வேண்டும் நான் கனவு கொண்டானோ அது கனவு சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லோரும் சொல்வார்கள், செங்கோட்டையை எங்கே சென்றிருக்கிறார் நீங்கள் பாருங்கள் என்று கூட சொல்வார்கள். நம்ம யார் நம்புகிறார்களோ, யார் நமக்காக நம்ம ஆட்சி மலர்வதற்கு நமக்கு நல்லாட்சி தருகிறார்களோ அவர் பின்னாலே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால்,
சொல்வார்கள் எல்லோரும். இந்த ஊராட்சி மன்றத்தை பொறுத்தவரை பல்வேறு பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. இது எங்களுடைய கிராமம் மட்டுமல்ல, என்னை வாழ வைக்கிற கிராமம் என்பதை நான் அறிவேன். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், இது எங்களுடைய தாய்மாமன் வீடு, கவலைப்பட தேவையில்லை. தாய்மாமன் சேதனமாக மோதனத்தையும் கிட்டையும் பெறுகிறேன் என்று தம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். என் இதயத்தை உங்களுக்கு தருவேன் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், என் உயிர் மூச்சு இருக்கும் வரை இந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்கு, சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, நல்லாட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு நான் உங்களோடு இருந்த அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறேன். உங்கள் நல்லாட்சியோடு என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் மாவட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்று பல நாட்கள் நாங்கள் போராடி கொண்டே இருந்தோம். ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெற முடியவில்லை. இனி ஆட்சி வந்தவுடனேயே நம்முடைய மாவட்டம் இரண்டாக பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் உருவாவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு 100 ஏக்கர். ஒரு கவலையப்பட வேண்டியது, செலவில்லாமல் அரசுக்கு கட்டிடம் கட்டினால் போதும். அந்த இடத்தை கூட ஆய்வு செய்து மேப் போட்டு கையில் வச்சிருக்கிறார். இவர் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆன உடனேயே ஒரே மாத காலத்தில் அந்த வேண்டுகோளை அவரிடத்தில் வைப்பேன். இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை பொறுத்தவரையிலும் கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி சாகர், அதே போல பக்கத்தில் இருக்கிற பவானி 4 இணைந்து ஒரு மாவட்ட தலைநகரமாக இங்கே உருவாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பைபாஸ் சாலை நீங்க பார்த்திருப்பீங்க, அடிக்கடி நான் பேசியிருக்கேன், மந்திரின்னு சொல்லிட்டே இருப்பார். நான் நல்லா தெரியும், நான் சினிமா படம் எடுத்திருக்கிறேன். இங்கெல்லாம் உங்களுக்கு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டே இருந்ததை தவிர கடைசி வரைக்கும் கொடுக்கல. உங்களுடைய பொற்பாதங்களை வாங்கி வேண்டிக் கொள்வது